சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றான பிரதோஷ விரதம் சனிக்கிழமையில் வருவது மிக மிக சிறப்பு. சனிக்கிழமை பெருமாளுக்குரிய வழிபாட்டு நாள் என்பதால் மார்கழி மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் என்பது சிவபெருமான், பெருமாள், சனீஸ்வரன் ஆகிய மூவரின் அருளை பெறுவதற்கு மாதமாகும். சனிக்கிழமையில் வரும் மகா பிரதோஷம் நாளன்று எளிமையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்து வருவதால் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். இதனால் நோய், கடன் உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட முடியும். பிரதோஷங்களில் மிக உயர்வானதாக கருதப்படுவது சனி பிரதோஷம். இந்த சனி மகா பிரதோஷம் என சிறப்பித்து சொல்வதும் உண்டு. சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் அன்று சனியின் குருவான சிவபெருமானை வழிபட்டால் சிவனின் அருளுடன் சனியால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபட்டு அவரது அருளையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை. சனியை கர்மகாரன் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்கக்கூடிய நாள் என்பதால் தான் சனி மகா பிரதோஷத்துக்கு இவ்வளவுகள் சிறப்புகள். 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் 28ஆம் தேதியான பிரதோஷமாக வரும் இந்த நாள் சனி பிரதோஷமாகவும் அமைந்துள்ளதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுது. இந்த நாளுக்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால் சனிக்குரிய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருவதுதான் சிறப்பு. சனிக்கு விருப்பமான இரண்டாவது நட்சத்திரமாக வரும் அனுஷ நட்சத்திரத்தில் வரும் சனி மகா பிரதோஷத்தில் குறிப்பிட்ட சில வழிபாடுகளை செய்வதால் நோய், கடன் ஆகிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்கும். அதோடு நமக்கு செல்வ செழிப்பும் ஏற்பட செய்யும். நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள், எவ்வளவு மருத்துவம் செய்தும் பலன் தரவில்லை என்கின்றவர்கள், கடனால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், சனியின் பிடியில் சிக்கி பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் போன்றவர்கள் இன்று வரும் மார்கழி சனி பிரதோஷம் அன்று தங்கள் பிறந்த ஊர்களில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கும் சனி பரிகார தலங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது நல்லது. இந்த தலங்களில் சென்று வழிபடுவதால் சனியின் தாக்கம் என்பது குறையும். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலில் உள்ள அர்ச்சகருக்கு செக்கு நல்லெண்ணெய் தானமாக அளிப்பது, சனீஸ்வரனை பிரதானமான தெய்வமாக கொண்ட சிவாலயங்களில் நடைபெறும் பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொள்வது ஆகியன சனியின் பிடியில் இருந்து விடுபட வழிவகுக்கும். சனி கர்மகாரன் என்பதால் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை குறிப்பதாகும். அதேபோல் மங்களங்களை அருளும் குரு என்பது கோவிலை குறிக்கும். சனி குரு சேர்க்கை இருப்பவர்களுக்கும் பண பிரச்சனை என்பது ஏற்படாது. அதனால் பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் பிரதோஷ நாயக்கரை சுற்றி வரும் வேளையில் அவருடன் வலம் வந்து வழிபட்டால் நமக்கு சனி குரு சேர்க்கையின் நன்மைகள் கிடைத்து பண பிரச்சனைகளிலிருந்து நீங்கும். சனி பகவானின் அருளை பெறுவதற்கு எல் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதை விட மற்றவர்களின் வயிறை குளிர வைப்பது மிக சிறப்பு பரிகாரமாகும். சனி பிரதோஷ அன்று பகல் வேளையில் மற்றவர்களுக்கு மோர், நீர், பானகம், இளநீர், நுங்கு ஆகியவற்றை கொடுத்து அவர்களின் வயிறை குளிர வைப்பதால் சனியின் மனம் குளிரும். அதேபோல் சனி மெதுவாக நகர்வதால் அவரை மந்த கிரகம் என்று சொல்வதுண்டு. அதனால் அவரை போலவே மெதுவாக இயங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள் ஆகியோருக்கு தேவையான விஷயங்களை செய்து தருவது, உதவுவது ஆகியவனை சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை பெற முடியும். ஹர ஹர சிவனே, அருணாச்சலனே, அண்ணாமலையே போற்றி.